ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இன்றைக்கான ப்ரொமோ பயங்கரமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, விஜய் வந்து காவேரியை விட்டு போயிடுவார் அப்படின்ற மைண்ட் செட்டு அவங்களுக்கு வந்து எப்போவுமே இருந்தது. ஆனால் விஜய் போக மாட்டார், காவேரி தான் போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா, விஜய் வந்து வெண்ணிலா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டார் இல்லையா, அதனால வந்து நம்ம வேணாம் போகல அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிட்டு அவங்க வந்து வெளியில் போயிடுறாங்க. ஆனால் விஜய் மனசில் காவேரி எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் இந்த லெட்ரு எழுதினார் இல்லையா, அதில் தான் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி வலி. லெட்ரு எழுதி வச்சுட்டு அவர் போயிட்டார். அதை வந்து ராகினி கிழிச்சிட்டாங்க. அதை காவேரியை எழுப்பி அவர் வந்து சொல்லிட்டு போயிருந்தா அது வந்து செம்மையாக இருந்திருக்கும். காவேரிக்கு புரிஞ்சிருக்கும். அது லெட்ருங்கிறதுனால வந்து கொஞ்சம் கதை இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து லெட்ரு எழுதுனது என்னை பொறுத்தளவு ஓகே தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். லெட்ரு எழுதுனா தான் வந்து இந்த ராகினி இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வேலை அப்படிங்கிறதுனால காவேரி வந்து எந்திரிச்சு பார்க்கும்போது விஜய் இருக்க மாட்டார், வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வெளியில் போயிருப்பார் இல்லையா, ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் காவேரிக்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தால் நானும் வர்றேங்க அப்படின்னு இருப்பாங்க. காவேரிக்கிட்ட சொல்லாமல் அவராக கூட்டிகிட்டு போயிருக்கார் இல்லையா, அங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட் அதுன்னு ப்ராசஸ்லாம் பார்க்கறதுக்கு லேட் ஆகும். இந்த கேப்பில் வந்து நம்ம வேணாம் போல் அப்படின்னு நினச்சிட்டு யாருக்கிட்டையுமே சொல்லாமல் காவேரி வந்து கண்டிப்பாக வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன் காவேரி இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் யோசிக்க முடியாது. ரைட்டர் அந்த மாதிரி பிளானை போட்டு வச்சுருப்பாங்க. டைரக்டர் வந்து இதுதான் விட்டு போயிரு காவேரி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் வந்து சூப்பருங்க. விஜய் என்ன சொல்கிறாரு, நீ என்னோட பொக்கிஷம், நீ தாண்டி எனக்கு எல்லாமே, நான் என்னோட லவ்வரு அப்படின்னு தெரிஞ்சும் நீ வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கு பார்த்தியா, அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு அவர் சொல்கிறது அவ்வளோ நல்லா இருந்தது.